மாதா தொலைக்காட்சியின் பிரியமான சொந்தங்களே, நம்முடைய மாதா தொலைக்காட்சி ஏராளமான மக்களுக்கு ஆறுதலாய், அன்பாய் இந்த உலகத்தில் இருக்கிற காற்றின் மூளைக்கூறுகளில் எல்லாம் நீக்கமற நிறைந்திருக்கிறது. அவர்களுக்கு ஆறுதலையும் அன்பையும் வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கிறது. அந்த வரிசையிலே இல்லத்தில் இறையாட்சி என்கிற இந்த அற்புதமான நிகழ்ச்சியின் வழியிலாக குடும்பங்களில் இருக்கிற இறை மதிப்பீடுகளை மிக அற்புதமாக நம்முடைய மக்கள் பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் இன்றைய இந்த நிகழ்ச்சியில் யாரை சந்திக்க போறோம்? வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்களும் அன்பும். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும் சார். சொல்லுங்க, உங்களை பற்றி பகிர்ந்துக்கங்க. சார், என் பேர் செங்கோல் சார். நான் கோயம்புத்தூர்ல பெரிய கோயில் பங்குல இருக்கோம் சார். இது நாங்கள் வந்து பேசிக்காக எங்கள் ஃபாதர் வந்து வாத்தியாராக இருந்தாங்க. நாங்கள் இந்த மைக்கேல் ஸ்கூலில் தான் படித்தோம், இங்கே தான் இருக்கோம். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே கோயம்புத்தூரில் இருக்கோம் சார். எங்கள் ஊர் ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டம் சார். ஆக்சுவலாக செக்கவுட்டின்னு சொல்லி. மகிழ்ச்சி. உங்களுடைய பார்வையில இறையாட்சி அப்படின்னா என்ன? மற்றவங்க பார்த்து நம்மளை கிறிஸ்தவன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம நடந்துக்கிறோனுங்கிறது தான் ஃபாதர். ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆனா சொல்லுங்கண்ணா, உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. ஃபாதர், என் பேர் சுரேஷ்குமார். நான் கோவை காட்டூர் கிறிஸ்த அரசில் பங்கில் வந்து நாங்கள் உறுப்பினராக இருக்கோம். என்னுடைய மனைவி திருமதி சோனிஜா அவர்கள், பையன் ஆரோன் ஆலன்சன். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நீங்க எல்லாம் ஒரே குடும்பமா, அதுவும் ஒரு கூட்டு குடும்பமா உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்து எல்லாம் என்ன சொல்றது, சொத்து வச்சுக்கிட்டு அண்ணன் தம்பிங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் அப்படி இப்படிலாம் பார்க்குறோம். நீங்க வந்து ஒரே குடும்பமா இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறீங்க. உங்களுடைய இந்த சகோதர உணர்வு, இந்த அன்பு, இதை பற்றி கொஞ்சம் பகிர்ந்துக்காங்களேன். ஃபாதர், இப்போ நாங்கள் அண்ணன் தம்பி 4 பேர் ஃபாதர். மூத்தவர் இறந்துட்டார். அண்ணி வீடு வந்து மெட்ராஸில் இருக்காங்க. அடுத்தது அவருக்கு அடுத்தது அவர். இப்போ அவர் தலைமையில், இப்போ எங்கள் அம்மா இருந்த வரைக்கும் எங்கள் அம்மா தலைமையில் இருந்தோம். இப்போ அவர் தலைமையிலையும் எங்கள் அண்ணி தலைமையிலையும் எங்கள் குடும்பம் அப்படியே சிறப்பாக போயிட்டுருக்கு ஃபாதர். நாங்கள் எல்லா முடிவுகளும் அவரும் எங்கள் அண்ணியும் மற்ற அண்ணனும் எடுப்பாங்க. அது கட்டுப்பட்டு எல்லாரும் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு இதாக பேசி, ஒரு சமூகமாக பேசி, எல்லாமே ஒரு தலைமையின் கீழே அப்படியே நாங்கள் போகிறோம் ஃபாதர். அதாவது பெரியவங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கணுங்கிற ஒரு கோட்பாட்டோட நாங்கள் போயிட்டுருக்கோம். ரொம்ப அழகாக சொன்னீங்க. உங்களோட பேர், என்ன பண்ணுறீங்க? என் பேர் மனோ. நான் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கிறேன். அப்பப்போ போய் பிஸ்னஸை பார்த்துக்குவோம் ஃபாதர், அவ்வளோதான். என்ன பிஸ்னஸ்? நாங்கள் சிக்கன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஃபாதர். ஹோல்சேல் ரீட்டைல் பண்ணிட்டு இருக்கோம். அதில் கொஞ்சம் உதவியாக இருப்போம் ஃபாதர், அவ்வளோதான். ஓகே ஓகே. இப்போ இந்த குடும்பத்தில் உங்கள் கணவருக்கு அடுத்தது நீங்கள் தான் முக்கியமாக வழிநடத்துகிறதா சொல்கிறாங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது நெருக்கடி, சிக்கல், இல்லை இதுதான் மகிழ்ச்சி அப்படின்னு நீங்கள் என்ன எப்படி உணர்றீங்க? இல்லை ஃபாதர், எனக்கு எந்த நெருக்கடியும் இல்லை. ஆனால் எனக்கு இது வந்து சந்தோஷம்தான். ஏன்னா எங்கள் அத்தை வந்து, எங்கள் மாமியார் வந்து எங்களுக்கு வந்து மாமியாராக இல்லை, தாயாக இருந்து எங்களை வழி நடத்தினாங்க. நானும் அதனால அவங்க வழியில் நான் போகணும் அப்படிங்கிறத மனசில் வச்சு அது மூலமாக போயிட்டுருக்கேன் ஃபாதர். ஆண்டவர் வந்து என்னை வழி நடத்துகிறாரு. அதை கட்டி கடைசி வரைக்கும் இப்படியே கொண்டுட்டு போகணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். இப்போ இறையாட்சி அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் என்னை பொறுத்த வரைக்கும் இறையாட்சிங்கிறது வந்து பிறருக்கு நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம அன்பை செலுத்தணும், அன்பை கொடுக்கணும். நம்மளால என்ன முடியுதோ அவங்களுக்கு உதவி செய்யணும். அதுதான் என்னுடைய குறிக்கோள் ஃபாதர். வேறு எதுவுமே, அதைத்தான் நான் இறையாட்சியாக நினைக்கிறேன். அன்பை பகிரணும். பொதுவாக முதல்ல ஜபங்கிறது ரொம்ப முக்கியம். அதை பிறருக்கு அவங்கள அதில் வளரணுங்கிறத நம்ம எடுத்து காட்டணும். அது மாதிரி நம்ம நடந்துக்கிறணும். அதுதான் ஃபாதர் நான் இறையாட்சியாக நினைக்கிறேன். இப்போ உங்கள் குடும்பத்தில் ஏறக்குறைய எல்லாருக்குமே கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கைங்கிறத விட அவரு தான் பெரியதுன்னு நினைக்கிறீங்க. அதனால அது ஈஸியாக இருக்கும். நீங்கள் பிஸ்னஸ் செய்கிற இடத்துல, ஏன்னா அங்கே வந்து மணி தான் முக்கியம், பொருளாதாரத்தை அடிப்படையாக வச்சு தான் செய்கிறோம். அந்த இடத்துல உங்களுடைய பணியாளர்களோ இல்லை வாடிக்கையாளர்களோ அவங்க மத்தியில் கடவுளுடைய மதிப்பீடுகளை கொண்டு போகிறதுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஃபாதர், நம்ம வந்து அவங்களுக்கு எப்படின்னா மற்றவங்க மாதிரி இல்லை ஃபாதர். நாங்கள் வந்து நார்மலாகவே பிஸ்னஸ்ஸுங்கிறது வந்து வியாபாரம் தான். பட் அதை வியாபாரமாக இல்லாமல் மனிதாபிமானத்தோடு நாங்கள் நடத்தணும்னு நினைக்கிறோம். எங்கள்கிட்ட வேலை செய்கிற அனைவரையும் நாங்கள் வந்து வேலை செய்கிறவங்களா நாங்கள் நினைக்கிறது இல்லை. எங்களுடைய
கூட பிறந்த சகோதரர்களாகவும் எங்களுடைய பசங்களாகவும் தான் நாங்கள் அவங்கள ட்ரீட் பண்ணுறோம், வழி நடத்துகிற ஃபாதர். அதில் இருந்தே நம்மளுடைய கிறிஸ்துவத்தை அவங்களுக்கு நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். வர்ற கஸ்டமர்கிட்டையும் மிகவும் அன்பாகவும் பொறுமையுடனும் அதை தான் நடத்துகிறோம். அதே மாதிரி எங்கள் பசங்களுக்கும் வேலை செய்கிறவங்களுக்கும் நாங்கள் அதைத்தான் சொல்லி கொடுக்குறோம். நீங்கள் வர்றவங்கள்ட்ட அன்பாக நடந்துக்கிறணும், அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். அது மாதிரி தான் இப்போ நாங்கள் நடத்திட்டு வரோம் இது வரைக்கும். நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் இந்த கூட்டு குடும்பம் எல்லாம் சேர்ந்து வாழ்கிறது பார்க்குற போதே எங்களுக்கெல்லாம் ரொம்ப பொறாமையாக கூட இருக்குன்னு சொல்லலாம். அந்த வகையில் நீங்கள் ஒரு வளர்ந்து வருகிற ஒரு இளைய சமூகத்தில் இந்த குடும்பத்தை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இப்படி ஒரு குடும்பத்தில் நம்ம பிறந்து வளர்ந்தது. இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸே கேட்டாலும் சொல்லுவாங்க, இந்த இதுலேயும் இப்படி கூட்டு குடும்பமாக இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பெருமையாக இருக்கு சார் நமக்கு. வெரி குட். உங்களுக்கான சவால்கள் அப்படின்னு, அதாவது வீட்டில் வந்து பக்தியாக இருப்பாங்க, கோயிலுக்கு போகிறது, இல்லை கல்லூரியில் உங்கள் நண்பர்களோட பழகிறது, இந்த ரெண்டுக்கும் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? சவால்களே இல்லை சார். நமக்கு கோயிலுக்கு அப்படியே சின்ன வயசுலேருந்தே கூட்டிகிட்டு போய் பழகிட்டாங்க சார். நம்ம சாயந்தரம் நேரத்தில் மாசுக்கு கூட்டிகிட்டு போய் பழகிட்டாங்க. நானும் ஆல்டர் பாயெல்லாம் இருந்திருக்கேன் சார். அதனால அப்படியே போயிட்டுருக்கு சார். ஓ, ரொம்ப அழகாக சொன்னீங்க. இப்போ உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு கூட்டு குடும்பமும் வாழ்கிறாங்க, ஒரு மூத்த மருமகள் அப்படிங்கும்போது அவங்களுக்கு முக்கியத்துவம் அப்படின்லாம் கொடுக்கும்போது நமக்கு பொறாமல் இருக்கும். என்னடா இவங்க சொல்கிறது தான் எல்லாம் கேட்குறாங்க, நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, அப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வந்திருக்குதா? அப்படி வந்ததுன்னா அதை எப்படி கடந்து வரீங்க? இல்லை ஃபாதர், இப்போ எங்கள் மாமியார் வந்து எங்கள் அம்மாச்சி தான் ஃபாதர் எனக்கு. அவங்க 4 மருமகளுமே அவங்க வித்தியாசம் பார்த்ததே இல்லை. இத்தனைக்கும் அத்தை வந்து சொந்த அண்ணன் பொண்ணு தான். நாங்கள் வந்து நாங்கள் எல்லாருமே ரிலேஷன் தான், அடுத்தடுத்த சர்க்கிளில் இருந்து தான் கல்யாணம் பண்ணோம். ஆனால் அப்படி பார்க்கையில அவங்க ஒரு நாள் அவங்க வந்து வேறுபாடு பார்த்ததில்லை. வேறுபாடு எங்களுக்கும் அவங்களுக்கு பார்க்க சொல்லி கொடுத்ததும் இல்லை. அதனால இவங்க சொன்ன மாதிரி எங்கள் அம்மாச்சிக்கு அப்புறமேட்டு என்ன முடிவுகள் எதுவாக இருந்தாலும் கலந்தோசித்து அவங்க கிட்ட கேட்டு செய்வோம். அதே மாதிரி அவங்களும் வந்து எங்களை பிள்ளை மாதிரி பார்க்கறதுனால மருமகன்ற ஒரு ஃபீலிங் இல்லை. நான் அவங்களோட பிள்ளைங்க, அவங்களுடைய மகள். ரொம்ப அழகா சொல்றீங்க. அந்த அந்த அப்படிங்கும்போதே நீங்க அதை எவ்வளவு அனுபவிக்கிறீங்க அப்படிங்கிறத உணர்ந்து பார்க்க முடிகிறது. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. உங்களுடைய பார்வையில இறையாட்சி அப்படின்னா என்ன? இறையாட்சின்றது கிறிஸ்தவங்கள்ட்ட மட்டும் இருக்குல்ல. நம்மளை பார்க்கையில அவங்க வந்து வெளியாட்கள் நம்மளை பார்க்கையில அவங்க கிறிஸ்தவங்களான்னு கிறிஸ்தவங்களா தான் இருக்குமோ அப்படின்னு நடந்துக்கிறது தான் ஃபாதர் இறையாட்சி. இப்ப நிறைய நிகழ்ச்சிகள் நிறைய இது இருக்குது. நம்மளே ஒரு வண்டியில போறோம், ஒரு அம்மா முடியாம நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம நின்று கேட்கிறோம், அம்மா அவங்களால நான் கூட்டிட்டு போட்டா வண்டியில உட்காந்துக்கிறீங்களான்னு. அவனே யோசிப்பாங்க. ஆனா அவங்களுக்கும் சந்தேகங்கள் வரும்ல. அப்புறம் நம்மளை பார்த்துட்டு ஏறி உட்காந்துட்டு அப்புறம் இறங்க போயிடும், அம்மா நீ கிறிஸ்துவ பொண்ணாமா அப்படின்னு என்கிட்ட 2-3 பேர் கேட்டிருக்கான். நீ கிறிஸ்துவ பொண்ணாமா அப்படின்னே கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம நடந்துக்கிற முறையில தான் அந்த இறையாட்சி இருக்கு. இதுல நீங்க ஏதாவது சவாலை சந்திச்சிருக்கிறீங்களா? குடும்ப அளவுல இல்ல வெளியில நம்முடைய நண்பர்களோட மற்றவர்களோடு பழகுற வகையில உங்களுக்கான சவால், அதாவது உண்மைக்காக நம்ம வாழணும், அன்பு செய்து வாழணும், உதவி செய்து வாழணும் அப்படிங்கிற ஏதாவது சவால் சந்தித்து இருக்கீங்களா? நிறைய சவால்கள் சந்திச்சிருக்கோம் ஃபாதர். நிறையா, அதாவது இப்போ வேலை நிமித்தமாகவும் நமக்கு நேரம் இருக்கணும், அதே சமயம் கோயில் காரியங்களுக்கு கொடுக்கணும். நாங்கள் 2 பேரும் தவறாம டெய்லி பூசைக்கு போயிடுவோம் ஃபாதர். ஏதோ கண்டிப்பாக காலையிலையும் சாயங்காலமோ ஏதோ ஒரு பூசைக்கு நாங்கள் போயிடுவோம். அந்த நேரங்களில் வந்து நிறைய தடைகள் வரும், இது வரும் போகும். அதையெல்லாம் மீறி நம்ம வந்து இறையாட்சியை கொண்டு வரணும். நம்மளை பார்த்து தான் நம்ம பிள்ளைங்க வந்து பழகுவாங்க, நம்ம பிள்ளைங்க தெரிஞ்சுக்குவாங்க. நம்ம தான் நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து முன்னுதாரணமா இருக்கணுன்றதுக்காக அந்த சவால்களை நாளுக்கு நாங்கள் வந்து மேற்கொண்டு எதிர்கொண்டு தான் போயிட்டு இருக்கோம் ஃபாதர். உங்களை பற்றி பகிர்ந்துக்க. என் பேரும் செங்கோல் தான் ஃபாதர். நான் வந்து அவருடைய அத்தை பையன். என் பொண்ணு தான் உங்க தம்பிக்கே கல்யாணம் திருமணம் செஞ்சு கொடுத்துருக்கோம். இது என் தங்கச்சி. எல்லாரும் உறவுகள் தான். அதில் எங்கள் அத்தை பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணும்போதோ அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னா வெளி இடத்துல போய் தேட மாட்டாங்க, குடும்பத்துக்குள்ளே தான் தேடுவாங்க, சொந்தத்துக்குள்ளே தான் தேடுவாங்க. அவங்க மற்றவங்கெல்லாம் அவங்களுடைய லெவல் பார்த்து அவங்களுடைய தரம் பார்த்து, அதாவது பணத்தில்
வசதிகளில் வாய்ப்புகளில் இதெல்லாம் பார்த்து ஒரு சம்பந்தமோ மற்றமோ செய்கிற இந்த உலகத்தில் எங்கள் அத்தை அது மாதிரி பார்த்ததே கிடையாது. அவங்ககிட்ட பணம் இருக்கோ இல்லையோ அதை பற்றி கவலை, அவங்ககிட்ட செல்வம் இருக்கோ இல்லையோ, சொந்த பந்தங்கள், நல்ல குடும்பம், நல்ல பிள்ளைங்க போதும் அப்படி பார்த்து தான் எல்லா சம்மதம் பண்ணாங்க. அந்த வகையில் என் மகளையும் திருமணம் செஞ்சு கொடுத்தாங்க. நாங்கள் அவங்ககிட்ட கற்றுக்கிட்டது நிறையா. இப்போ கோயிலுக்கு இப்போ வேளாங்கண்ணி போகிறோம்னா சின்ன பிள்ளையிலேருந்து கூட போயிருக்கேன். அப்போ 1 ரூபாங்கிறது பெரிய காசு. ஆனால் எங்கள் அத்தை என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேருந்து கிளம்புது 10 ரூபா நோட்டு இருக்கு இல்லையா, அதை கட்ட ஒரு 2-3 கட்டி எடுத்து உள்ளே போட்டுக்குவாங்க. காலையில் கோயிலுக்கு போகும்போது இந்த மடியில் வச்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு தெரியாது அப்படியே உருவி கொடுப்பாங்க. இதை நான் சின்ன பிள்ளையிலே பார்த்துருக்கேன். அப்படி வர போகும்போது அவங்க மாதிரியே நம்மளும் நமக்கு எந்த அளவுக்கு முடியுதோ அள்ளி கொடுக்க முடியலனாலும் கிள்ளி கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க. அந்த வகையிலையாவது நான் செய்யணுங்கிற இந்த மனப்பான்மையை எங்கள் அத்தைகிட்ட தான் நான் பார்த்தேன். அதே மாதிரி நானும் பெரிய குடும்பத்தில் பிறந்தவன், எண்ணிக்கைகள் ஜாஸ்தி. நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் ஒரு சமாதானமாக போகிறோம். எங்களுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கு. அப்படி இருந்தாலும் அதையும் சமாளித்து எல்லாரையும் கூட்டு சேர்த்து கொண்டு வர்றோம்னா, என்னையோட வயசில் கம்மியாக இருந்தாலும் இவங்க குடும்பத்தை பார்த்தா நான் கற்றுக்கிட்டேன். விவரம் தெரியற வயசுலேருந்து இவங்க இருக்கிற ஒரு அந்யோன்யத்தை தான் நானும் இன்னைக்கு வரைக்கும் நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கேன். ரொம்ப அழகாக பகிர்ந்துக்கிட்டீங்க. பாப்பா உங்கள்கிட்ட தான்மா. இப்போ இவங்க ஒரு கூட்டு குடும்பம் பற்றி சொல்கிறாங்க. ஒரு வயசானவங்க எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அதுதான் எங்களுக்கு பாடமாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த கதைகள், இப்படிப்பட்ட இந்த நிகழ்வுகள் உங்களை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுதா? நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? டிஸ்டர்ப்னு சொல்ல முடியாது. நாங்களும் அவங்கள பார்த்து வளர்ந்துருக்கோம்ல ஃபாதர். என்ன வளர்த்தாங்கன்னா அவங்க தான் வளர்த்தாங்க. இவங்க எல்லாரும் சொல்றப்போ அது லிட்ரலா கண்ணு முன்னாடி தான் இருக்கு. ஓகே, அவங்க இப்படிதான் வாழ்ந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் யாராச்சும் நீ அவங்க அப்பை மாதிரி இருக்க, அப்பியரன்ஸ்லயோ இல்ல கேரக்டரிஸ்டிக்ஸ்லயோ அப்படி சொல்லிட்டா எனக்கு அதோட ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட் எனக்கு வேற எதுவுமே இருக்காது. வெரி குட். அதுல கிடைக்கிற ஒரு ஹாப்பினஸ் எனக்கு வேற எதுலயுமே கிடைச்சதும் இல்ல. அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆனது என்னன்னா, கோயிலுக்கு எப்பயும் கூட்டிட்டு போவாங்க சின்னதுல இருந்தே. கையேந்தி வேண்டணும், அந்த ஒரு நம்பிக்கையெல்லாம் ஊட்டினது அவங்கதான். அதுல இருந்து டெய்லி நைட் ப்ரேயர் சொல்லிட்டு தூங்குறது, காலையில எந்திரிச்சோடனே பிரேஸ் தி லார்ட் சொல்றது, எல்லாம் சின்ன சின்னதுல இருந்து அவங்க அப்படியே வளர்த்துட்டனால இப்பயும் நாங்க அதே மாதிரிதான் இருக்கோம். வெரி குட். சொல்லுங்கம்மா, உங்களுடைய பார்வையில இறையாட்சி அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க? என்னுடைய பெயர் ஆரோக்கிய மேரி. நான் நான் வெளியூர்லேருந்து நான் கல்யாணம் பண்ணி கொடுத்து நான் கல்யாணம் பண்ணி வந்ததுலேருந்து அம்மாவை அம்மா நான் சின்னம்மான்னு தான் சொல்லுவேன். அப்பையிலேருந்தே நான் பார்த்து அப்படியே இருப்போம். அவங்களுடைய நான் கல்யாணம் பண்ணி வந்ததுலேருந்து இந்த வீட்டிலேருந்து அப்படியே இருந்தேன். அவங்க சொன்ன ஒரு தொழில்னால தான் அந்த தொழில் இதே பிராய்லர் கோயிலே என்னை தொடர் பண்ண சொன்னாங்க. வளர்ச்சி நல்லபடியாக இருக்கும் போதே உங்கள் பிள்ளைய உங்கள் மகளை என் மகனுக்கு கொடுங்க அப்படின்னாங்க. சரி அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒன்றும் சொல்லலை, அப்படியே எடுத்து கொடுத்தோம். அப்படின்னா எனக்கு ரெண்டு பொண்ணு ஒரு பையன். அவங்க 2 பொண்ணுமே இங்கே தான் கொடுத்துருக்கேன். ஆனால் அம்மா அதான் சொல்கிறோம்ல, நீங்கள் தான் தள்ளி நின்னது கிடையாதுன்னு நான் கிடையாது. பெத்த பிள்ளையாட்டம் தான் அவங்க இது வரைக்கும் நான் இருந்து வளர்ந்து இருந்திருக்கேன். அதனால அப்படியே இருக்கேன். அந்த வளர்ச்சியில் நான் இன்னும் நல்லபடியாக இருக்கோம். நாங்கள் அவங்களுடைய ஆசீர்வாதம் இன்னும் இருக்கிறதுனால இங்கே நல்லா இருக்கோம். அதனால் இது பிள்ளையை கொண்டாந்து நல்லா எங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்தது நாங்கள் சந்தோஷமாக நல்லா இருக்கோம். அதனால் பெரிய தம்பி சின்ன தம்பி எல்லாருமே எல்லாம் ஒரே குடும்பமாக தான் இருப்போம். தவிர இது வரைக்கும் நாங்கள் பிரிஞ்சு நாங்கள் பார்த்தது கிடையாது, இது பண்ணதில்லை. அதனால் கொடுத்ததுக்கு கடவுளுக்கு நன்றி, எல்லாருக்கும் நன்றி. சொல்லுங்கண்ணாம்மா, உங்கள் பேர் என்ன, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? என் பேர் ஏஞ்சலின் இண்டியா. நான் யூஜி முடிச்சுட்டு இப்போ பேஸ்ட்ரி ஷெஃப்க்காக படிச்சுட்டு இருக்கேன். உங்களுடைய இந்த இளையோர்கள் மத்தியில் நீங்கள் எப்படிப்பட்ட மதிப்பீடுகளை அவங்களோட பகிர்ந்து வாழ முடியுது? உதாரணத்துக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது, ப்ரேயர் பண்ணுறது, மற்றவங்களுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணுறது, அதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குது? செய்ய முடியுதா? இளைஞர்கள் இளம்பெண்கள் உங்களை எப்படி பார்க்குறாங்க?
இப்போ ஆக்சுவலாக யங்ஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப இவங்க அளவு குறுக்கமாக ப்ரே பண்ண முடியும்னா ஆப்வியஸாக முடியாது. ஆனால் எங்களுக்குன்னு சில நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை இப்போ வெனஸ்டே சர்ச் போனால் போகணும், ஃப்ரைடே நம்மளுக்கா மனசுக்கு தோணி நம்ம பண்ணுறதுன்னு இருக்குல்ல ஃபாதர். எனக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா நான் சர்ச் போவேன், அது என்னோட ஒரு விதமான இது. இப்போ அது வந்தது இவங்க கிட்ட இருந்து, எங்கள் அப்பா கிட்ட இருந்து. இவங்க ஏன்னா சின்னதுலேருந்து எங்களை அப்படியே கூட்டிகிட்டு போய் பழக்கினாங்க. கேட்டகிசம் போகணுன்னா போய் தான் ஆகணும், 8th வரைக்கும் போகணுன்னா போகும். ஆனால் நிறைய பேர் அப்படி இருக்கிறது இல்லை. இப்போ கையேந்து இப்படி வேண்டுறதே ஒரு கஷ்டமாக இருக்குது. பட் ஆனால் இப்போ அது வந்துட்டு நான் வந்துட்டு அதுக்கு வெக்கப்படுறதோ அப்படிலாம் இல்லை. மற்றவங்க பார்ப்பாங்க அப்படிலாம் கிடையாது. ப்ரே பண்ணால் நான் பண்ணுவேன், எனக்கு எப்படி தோணுதோ நான் பண்ணுவேன். ஸோ எனக்கு அது ஒரு பெரிய இது இல்லை. மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, மற்றவங்கள மன்னிக்கிறது, அதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்குதா? ஃபர்கிவ்னஸ் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அது நான் புரிஞ்சுப்பேன். ஏன்னா மம்மி எங்களுக்கு சொல்லி வளர்த்தது கண்டிப்பாக எல்லாரையும் மன்னிக்க தெரியணும், மறக்க தெரியணுன்றது ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவங்க சொல்லி வளர்த்துனது. என்னன்னாலும் ஓகே ஐல் ஃபர்கிவ், அவ்வளோதான், மறந்துடுவேன், அவ்வளோதான். நீங்கள் ஒரு பெரிய கிஃப்ட் எனக்கு கடவுள் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா எதை சொல்லுவீங்க? ஆப்வியஸாக இந்த ஃபேமிலியும் ஒரு பெரிய கிஃப்ட் தான். வெரி குட். எங்கள் அப்பா அம்மாச்சி கிடைச்சது இன்னுமே பெரிய கிஃப்ட். ஸோ அவங்க சொல்லி கொடுத்ததை அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்கோம். சரிதான். இப்போ உங்கள்ட்ட நான் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இவங்க சொல்கிறாங்களே இந்த விஷயம்லாம் உங்களுக்கு ஒத்து போகுதா? நிச்சயமா ஃபாதர். அதாவது இங்கே வந்து ஒரே குடும்பமாக இத்தனை பேர் இருக்கும்போது ஒருவர்கிட்டருந்தும் ஒரு விஷயத்த கற்றுக்கிறோம். இதில் ஒருவர் தலைமையிலேருந்து பார்த்தது வந்து எங்கள் அப்பே தான். இப்போ வரைக்குமே எல்லாருமே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிப்பாங்க, அப்பே நான் இங்கே இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க. வெரி குட். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்து யோசிக்கும் போது எல்லாருமே ஒரே கூறா, எல்லாரும் ஒரே இதாக இருக்கிறதுனால யாருக்கும் இங்கே பெரிய மாற்று கருத்து வர்றதில்லை ஃபாதர். அது வந்து எல்லா இதுலேயுமே சரியா இருக்கு. இப்போ நீங்கள் பழகிற உங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்தில் இந்த கிறிஸ்துவினுடைய மதிப்பீடுகள், அன்பு, மன்னிக்கிறது, ஏற்றுக்கொள்றது, மற்றவங்களுக்கு கொடுத்து உதவி செய்து, இதெல்லாம் உங்களால் செய்ய முடியுதா? அதுவாகவே இருக்கும் ஃபாதர். அதாவது முன்னாடி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கோயிலுக்கு போகிறதுனா காலையில் எந்திரிக்கணும், இது பண்ணணும், கூட்டிகிட்டு போய் விட்டுருவாங்க, மறுபடியும் அங்கேருந்து வெயிட் பண்ணி தான் கூப்பிட்டு வரணும். அதுக்கப்புறம் போக போக நமக்கே ஒரு ஈடுபாடு வந்துருச்சு. அதாவது ஒரு உள்ள இருக்கிற அந்த தாக்கத்தை குறைக்கிறதுக்கு கோயிலுக்கு போகிறதுக்கோ ஒரு ஜெபம் பண்ணுறதுக்கோ ஒரு அது பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுச்சு. உங்களுடைய வாழ்க்கையில் யாருக்காவது நீங்கள் நன்றி சொல்லணும்னா யாருக்கு நன்றி சொல்லுவீங்க? முக்கியமாக நிறைய பேர்த்துக்கு நன்றி சொல்லணும் ஃபாதர். ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு இந்த குடும்பத்தையும் எல்லாத்தையும் அமைச்சு கொடுத்த இறைவனுக்கு முதல்ல நன்றி. ரெண்டாவது எல்லாத்தையும் ஒன்றிணைத்து கூடவே இருந்து இது பண்ண எங்கள் அப்பைக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் எங்கள் பெரியம்மா பெரியப்பா, அப்புறம் எங்கள் அப்பா அம்மா, அம்மாச்சி தாத்தா, எல்லாருமே. வெரி குட், வெரி குட். ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நான் வருத்தப்பட்டிருக்கிறேன், இப்படி நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னு நினச்சி யாருக்கா சாரி சொல்லணும்னா யாருக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்க? மனஸ்தாபங்கள் நிறையா இருக்கும் ஃபாதர். காலேஜ் ஸ்கூலெல்லாம் தாண்டி வந்தோம். இப்போ காலேஜில் செகண்ட் இயர் படிக்கிறேன். இதில் நிறைய பேர் கூட கொஞ்சம் நிறையா வாக்குவாதங்கள் எல்லாமே இருந்துச்சு. மனசார மன்னிப்பு கேட்குறேன். அது இல்லாமல் நிறையா தடவை கொஞ்சம் கீழ்ப்படியாமலும் இதாகலும் இருந்திருக்கிறேன். அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வெரி குட். அதாவது தவறு செய்வது அப்படிங்கிறது மனிதருடைய இயல்பு. ஆனால் அந்த தவறுக்காக வருத்தப்படுவதோடு மட்டுமல்லாமல் அவர்களிடம் மன்னிப்பு கேட்கிறது அப்படிங்கிறது கடவுள் கொடுக்குற ஒரு மிகப்பெரிய வரம். அந்த வரம் உங்கள்கிட்ட இருக்கிறது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். இவங்களாம் சொல்கிறாங்க ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கை உங்களுக்கு ஒத்து போகிற மாதிரி இருக்குதா? எப்பயாவது எனக்கு இதெல்லாம் இல்லையே அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா எதை நினச்சி வருத்தப்பட்டிருப்பீங்க? ஒத்து போகுது ஃபாதர். ஒத்து போகுது. யார் உங்களை ரொம்ப மிரட்டுறா? கடவுள் ஃபாதர். கடவுள் ரொம்ப மிரட்டுறாரு. வெரி குட். அப்படி கடவுள் என்ன மிரட்டுறாருன்னு நினைக்கிறீங்க? கான்சியன்ஸ். வெரி குட். ஒரு தப்பு செய்யும் போது அது தப்புன்னு உணர்த்துது. வெரி குட். ரொம்ப அழகா சொன்னீங்கப்பா. கான்சியன்ஸ் அது வந்து எங்க தொடங்குதுன்னா ஒரு நல்ல குடும்பத்துல தான் தொடங்குது. அதை வந்து நம்ம வந்து கடவுள் இது
நம்ம என்னன்னா உங்க பாட்டியில இருந்து, உங்க அப்பால இருந்து, உங்க பெரியப்பால இருந்து இவங்க என்ன சொல்லி தந்துட்டே இருக்காங்கன்னா, இது தப்பு, கடவுளுடைய பிள்ளை இதை செய்யக்கூடாது. அதுதான் உங்களுக்கு உணர்வுகளாக மாறி இன்னைக்கு உங்களை அழகான வழியில் நடத்துது. அதை பார்க்க முடிகிறது, புரிந்து கொள்ள முடியுது. நீங்க 2 வார்த்தை சொன்னாலும் எவ்வளவு அழகா உங்களை பக்குவப்படுத்தி இருக்கிறாங்க. கடவுளும் சரி, உங்களது குடும்பமும் சரி. அப்படிப்பட்ட குடும்பத்துக்கு நீங்க எதிர்காலத்துல என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? காலத்துல நல்ல ஒரு கிறிஸ்துவனா வளர்ந்து நல்ல ஒரு சொசைட்டில நல்ல ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கும். வெரி குட். அதுக்காக நீங்க என்ன முயற்சி செய்றீங்க? சர்ச் போகணும், ப்ரேயர் பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும் எல்லாத்துக்கும், எல்லாத்துக்கிட்டையும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடந்துக்கணும், கிரேட்ஃபுல்லா இருக்கணும். ரொம்ப அழகா சொன்னீங்க. எனக்கே நெகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு பெரிய குழந்தைகள் வளர்ந்து வரும்போது அங்கதான் மிஸ் பண்ணிடுறாங்க. எனக்கு அது இல்லை, இது இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு மத்தியில மரியாதைக்குரியவனாக இருக்கணும், ரொம்ப நன்றி உணர்வோட வளரணும் அப்படிங்கிறதே உங்களை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போய் சேர்க்கும். வாழ்த்துக்கிறோம். கடவுள் உங்களை கண்டிப்பா நிறைவா ஆசீர்வதிப்பார். உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்குதுன்னா, உங்களை பொறுத்தவரை ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பம் அப்படின்னா எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த சமுதாயத்துக்கு முன்னுதாரணமா இருக்கணும் ஃபாதர். சமுதாயத்துக்கு முன்னுதாரணமானா நம்மளுடைய வாழ்வியல் முறையும் வாழ்க்கை முறை அனைத்துமே அவங்களுக்கு நம்ம கிறிஸ்தவத்தில் இருக்கிறோங்கிறத தெளிவுபடுத்தணும். ஒரு பகிர்தல், அன்பு, இப்படி பலதரப்பட்ட சம்பவங்களை வச்சு நம்ம முன்னுதாரணமாக நடக்கணும் ஃபாதர். அதே மாதிரி நம்மளால் முடிந்த ஹெல்ப்பை என்னென்ன பண்ண முடியுமோ சமுதாயத்துக்கு, சமுதாய மேம்பாட்டுக்கும் ஒரு அமைதியான முறையிலையும் அன்பான முறையிலையும் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய மனைவி கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச குணம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ரொம்ப பிடிச்ச குணம்னா பணிவு தான். ஏன்னா இவங்க கிரைஸ்த கிங் சர்ச் கோயம்புத்தூருடைய கொயர் மாஸ்டராக இருக்காங்க. சராசரி ஞாயிற்றுக்கிழமையில் 7 பூசைக்கு போவாங்க கீபோர்டு போடுறதுக்கு. அப்போ நம்ம கூட ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் கோவப்படுவோம். கோவப்பட்டாலுமே ஏற்றுக்கிட்டு சாப்பாடு பண்ணி கொடுத்து அடுத்த உடனே அங்கே தான் ஓடுவாங்க, கோயிலுக்கு ஓடுவாங்க. ரொம்ப நல்லா சொன்னீங்க. ஆனால் நீங்கள் சொல்லுங்கண்ணா, உங்களுடைய மனைவிகிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச குணம்னா என்ன சொல்லுவீங்க? கடவுள் மேலே பக்தி ஃபாதர், பிள்ளைங்கள்ட்ட கண்டிப்பு, அடுத்து தான தர்மம் செய்கிறதுல எந்த வகையிலையுமே சளைத்தவர்கள் இல்லை. எங்கள் அம்மா மாதிரியே இருக்கிறத கொடுத்துருவாங்க. யாருக்கா இருந்தாலும் சரி கேட்ட உடனே கொடுத்து மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறதுல இதாக இருப்பாங்க. உங்களுடைய பார்வையில் ஒரு கத்தோலிக்க குடும்பம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்? அது நம்ம நம்ம அன்பை கொடுக்க கொடுக்க மற்றவங்களுடைய அன்பை பெறணும் ஃபாதர். அதை பெறது மூலியமாக நம்ம கிறிஸ்தவத்தை பரப்பணும், அவ்வளோதான். வெரி குட். ரொம்ப அழகாக சொன்னீங்க. நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய கணவர்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? அவங்க சொன்ன மாதிரி தான் ஃபாதர். நிறையா இப்போ வீட்டில் ஜாஸ்தி நேரம் இருக்க முடியாத நேரங்களில் எனக்காக பொறுத்துக்கிட்டு வர நேரங்களில் சமைச்சு வச்சுட்டு திரும்ப பரிமாறுறது கூட இருக்க முடியாது, திரும்ப போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு இந்த விட்டு கொடுக்குற தன்மை, பணிவு, இதெல்லாமே சின்னதுலேருந்து நாங்கள் பார்த்து எங்கள் அம்மா அப்பா கிட்ட இருந்து வளர்ந்தது தான். எங்கள் அப்பா நான் கல்யாணம் பண்ணி வர்றதுக்கு முன்னாடி எனக்கு 18 வயசுல கல்யாணம் ஃபாதர். கல்யாணம் பண்ணி வரும்போது சொன்ன ஒரே வார்த்தை தான், அம்மா நீ பெரிய குடும்பத்துக்குள்ள போற, ரொம்ப சின்ன வயசுல போற, உனக்கு பக்குவம் இருக்குமோ இருக்காதோ தெரியாது, ஆனா நீ அவங்க பெரியவங்க எல்லாத்துக்கிட்டையும் அவங்க என்ன சொல்றாங்களோ அது கேட்டுதாம்மா பழகணும். உனக்கு ஈக்குவலா அந்த வீட்டுல ரைட்ஸ் வேணும், இது வேணும் அப்படி இல்லம்மா. நீ அந்த வீட்டுக்கு மருமகளா போல, ஒரு மகளா போற, அவங்க அவங்க உனக்கு நல்லது செய்வாங்க, நீ அதுக்கேற்ற மாதிரி நீ நடந்துக்கணும். இதான் எங்க அப்பா அம்மா என்கிட்ட சொல்லி வளர்த்தாங்க. நானும் நான் எந்த விதத்துலயும் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா இல்லை ஃபாதர். என்னை நல்லபடியா இப்ப வரைக்குமே சந்தோஷமா இருக்க. உங்களை பொறுத்தளவு ஒரு நல்ல கத்தோலிக்க குடும்பம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஃபாதர் அன்பா ஒரு விசுவாசமா இருந்தா போதும் ஃபாதர். இது கிடைக்கும் ஒரு நம்பிக்கையா நம்ம கடவுள்கிட்ட கேட்டாவே போதும் ஃபாதர். உயிரோட நம்ம ஆண்டவர் கோயில்ல இருக்காங்க ஃபாதர், நற்கரணை பேழையில உயிரோட இருக்காங்க.
அது அனுதினமும் அது வந்து நம்ம 2 நிமிஷம் ஒரு நாளைக்கு பார்த்தா கூட அதோடைய பிரசன்னத்தை நம்ம உணர்றோம் ஃபாதர். அந்த அனுபவம் வந்து கிறிஸ்துவனா இருக்கும் போதுதான் ஃபாதர் அது கிடைக்கும். ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்களுடைய கணவர்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன சொல்லுவீங்க? என் கணவர் ரொம்ப அன்பானவர் ஃபாதர். எனக்கு மட்டும் இல்லை, எல்லார்ட்டுமே ரொம்ப பிரியமா இருப்பாங்க. நான் அவங்க இந்த தான தர்மம்னு சொல்றது நான் எங்க அத்தையை பார்த்து அவரை பார்த்து நான் கத்துக்கிட்டேன். நம்மளால முடிஞ்சதை நம்ம பெருசா நம்மளால கொடுக்க முடியுதோ இல்லையோ, நம்மளால உதவி, நம்ம முடிஞ்ச உதவி நம்ம செய்யணும் அப்படிங்கிறத அவரை பார்த்து நான் கத்துக்கிட்டேன் ஃபாதர். அவர் வந்து ரொம்ப வந்து எளிமையா எல்லாரையும் மன்னிச்சிருவாரு. என்னதான் அவங்க பண்ணியிருந்தா நம்மளால இப்ப நான் கூட நான் ப்ரேயர் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனா ஒரு சில நேரம் என்னால மன்னிக்க முடியாது. ஆனா அவர் வந்து எப்படின்னா, அவர் அடியே வாங்கினா கூட என்ன பண்ணாலும் சரி அடுத்த நிமிஷம் மன்னிச்சிருவாங்க ஃபாதர். அவர்கிட்ட இருக்க ஒரு பெரிய குணம் வந்து அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபாதர். எல்லாரையும் மன்னிச்சிருவாரு. இது யாரையுமே விரோதமா நினைக்கவே மாட்டார். அவங்க என்ன பண்ணியிருந்தாலும் சரி, நம்ம சொன்னா கூட அவர் சொல்லுவார், அது அவங்களுடைய இது, நம்ம அவங்கள மன்னிக்கணும், மன்னிச்சிருவோம் அப்படின்னு சொல்லுவார் ஃபாதர். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபாதர். உண்மையிலேயே உங்களுடைய இந்த அற்புதமான குடும்பத்தை பார்க்கிற பொழுது நிறைய நம்பிக்கை வருது. கடவுள் மேல மட்டுமல்ல, சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்வத்தின் மீது எனக்கே ரொம்ப நம்பிக்கை வருது. அதனால இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய மாதா தொலைக்காட்சி நேயர்கள் ஒவ்வொருவருக்குமே உங்களுடைய இந்த குடும்பம், உங்களுடைய இந்த வாழ்க்கை ஒரு அற்புதமான ஒரு முன் உதாரணமாக இருந்திருக்கிறது அப்படின்னா அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதனால இன்னைக்கு மட்டும் இல்லை, என்னைக்கும் இதே போல நீங்கள் இணைந்து வாழணும், நிறைய இணைந்து சாதிக்கணும். கடவுள் உங்க கூட இருப்பார், தொடர்ந்து உங்களை வழி நடத்துவார். பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இன்றைய இந்த நாளில் நம்ம இந்த அற்புதமான ஒரு கூட்டு குடும்பத்தை சந்தித்து அவர்களுடைய வாழ்க்கை இவ்வளவு அழகா போயிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அவங்க தங்களுடைய முன்னோர்களுக்கு, தங்களுடைய மூத்தவர்களுக்கு எவ்வளவு நம்பிக்கையோட மரியாதையோடு வாழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம பார்த்துருக்குறோம், அவர்கள் வழியாக உணர்ந்திருக்கிறோம். இந்த வாய்ப்புக்காக இந்த குடும்பத்திற்கு மீண்டுமாய் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு முறை இல்லத்தில் இறையாட்சி என்கிற இந்த அற்புதமான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க காத்திருக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.